ஹலோ, வெல்கம் டு திஸ் லெக்சர் ஆன் பேயஸ் தியரம். இன்றைக்கி பேயஸ் தியரம்னா என்னென்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டியில் படித்தது தான். ஒரு n நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது. A1, A2, A3, AN அப் டு AN வரைக்கும். A1, A2, A3 அண்ட் ஸோ ஆன் அப் டு AN. ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் n ஈவெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அதில் Bங்கிற ஒரு காமன் ஈவெண்ட் அது எல்லா ஈவெண்ட்லேயும் மிக்ஸ் ஆகிருக்கும். இது ஆல்ரெடி வந்து பால் ப்ராப்ளத்தில் பார்த்துருக்குறோம். இப்போ இதில் பேயஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த Bங்கிற ஈவெண்ட் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியை பொறுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A1/B இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறது நீங்கள் முதல்ல டோட்டல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். இது டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா which is equal to probability of B. இப்போ இதில் அவங்க என்ன ப்ராபபிலிட்டி, உதாரணத்துக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 பேஸ்ட் ஆன் த ப்ராபபிலிட்டி ஆஃப் B இதை இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கேட்டிருந்தாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B ஆஃப் A1 இது வந்து நியூமரேட்டரில் வந்துடணும். அதை எதனால் டிவைட் பண்ணால் டோட்டல் ப்ராபபிலிட்டியாக டிவைட் பண்ணணும். இதுவே ப்ராபபிலிட்டி ஆஃப் A2/Bன்னு வந்ததுன்னா இதை வந்து நியூமரேட்டரில் எழுதிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோல் திங்கையும் இதை எப்படி எடுத்துக்கணும், இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் B. இது மாறாது. இதுக்கு ஒரு பெஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தெரியும். A factory has two machines 1 and 2. Machine 1 produces 40% of the item of the output and machine 2 produces 60% of the item. Further, 4% of items produced by machine 1 are defective and 5% produced by machine 2 are defective. இதே ப்ராப்ளம் தான் டோட்டல் ப்ராபபிலிட்டியில் லாஸ்ட் ப்ராப்ளமாக வந்திருக்கும். இதில் மிஷின் 1 வந்து 40% ஆஃப் ஐட்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் மிஷின் 2 எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஐட்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 60% ஆஃப் ஐட்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதில் 4% ஆஃப் ஐட்டம் மிஷின் 1 மூலமாக உருவாகிறது வந்து டிஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி மிஷின் 2 மூலமாக உருவாகிறதுல 5% ஆஃப் ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவாக இருக்குதுன்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டியில் எப்படி வரும்னா, an item is drawn at random. If the drawn item is defective, what is the probability for an defective item னு வரும்பொழுது இந்த லாஸ்ட் வேல்யூ எடுத்து இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் B, இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டினுடைய லாஸ்ட் ப்ராப்ளத்தை இன்னொரு டைம் எடுத்து பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் A1 ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A2. இந்த வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் B, இந்த லாஸ்ட் ப்ராப்ளத்தினுடைய வேல்யூ. இதை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்றத நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் டெஃபெக்டிவ் ஐட்டம் வருது, ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் இட் வாஸ் ப்ரொடியூஸ்டு பை மிஷின் 2. டெஃபெக்டிவ் ஐட்டம் வருது, ஆனால் அந்த டெஃபெக்டிவ் ஐட்டம் மிஷின் 2லேருந்து வரத்துக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இதான் வந்து கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளம். இதில் A1ன்றது மிஷின் 1, A2ன்றது மிஷின் 2, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் தான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ். இதில் Bங்கிறது வந்து என்னென்னா காமனான ஈவெண்ட். B தான்ன்றது வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம். A1 வந்து A1 be the event of the items are produced by machine 1 and A2 be the item are produced by machine 2 and let B be the event of drawing defective item. இதில் Bங்கிறது காமனாக ரெண்டுத்துமே மிக்ஸ் ஆகிருக்கு. இதற்கான ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஃபார் அண்ட் டெஃபெக்டிவ் ஐட்டம்னு வரும்பொழுது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இப்போ இதில் டெஃபெக்டிவ் ஐட்டம் வருது, ஆனால் இது எதிலேருந்து வருது, அது வந்து மிஷின் 2. டெஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் கம் ஃப்ரம் த மிஷின் 2. அப்போ இதுக்கு என்ன பண்ணால் டோட்டல் ப்ராபபிலிட்டியை முதல்ல டினாமினேட்டரில் எழுதிடணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த பாயிண்ட்டை மட்டும் எடுத்து மேலே நியூமரேட்டரில் எழுதிக்கணும். இதை வந்து இதை நீங்கள் நியூமரேட்டரில் எழுதி. இதுவே மிஷின் 1லேருந்து கேட்டிருந்தாங்கன்னா இந்த குவான்டிட்டியை மட்டும் மேலே மிஷின் 1ல் எழுதிட்டு கீழே இருக்கிற மொத்த வேல்யூ வந்து என்னவோ எழுதணும். கீழே டோட்டல் ப்ராபபிலிட்டியினுடைய வேல்யூ வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். வெறும் வேர்டிங்ஸ் மட்டும்தான் வந்து இதில் மாறும். இப்போ இதுக்கான ட்ரீ டயக்ராம், எப்பவுமே நீங்கள் ட்ரீ டயக்ராமை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ அதில் கொடுத்துருக்கூடிய டேட்டா பிரகாரம் மிஷின் 1ல் 40%, மிஷின் 2ல் இதே ட்ரீ டயக்ராம் தான் டோட்டல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் டிஃபெக்டிவ் ஐட்டம் வந்து எத்தனை வருதுன்னா 4/100. அதேமாதிரி டிஃபெக்டிவ் ஐட்டம் எத்தனை வருதுன்னா நான் டிஃபெக்டிவ் 96/100, டிஃபெக்டிவ் வந்து 5/100 அண்ட் நான் டிஃபெக்டிவ் வந்து 95/100. இதில் என்ன தேவைன்னா டெஃபெக்டிவ் ஐட்டம் தான் தேவை.
டிஃபெக்டிவ் ஐட்டம் அந்த இதுதான் தேவை. இந்த ட்ரீ டயக்ராமில் 2 பாத் வந்து டிஃபெக்டிவ் ஐட்டம் நோக்கி போகுது. எந்தெந்த பார்த்தோன்னா இந்த பாத்தும் இந்த பாத்தும். இது ஒருவேளை உங்களுக்கு ப்ராப்ளம், நீங்கள் ஒரு ஐட்டத்தை சூஸ் பண்ணுறீங்க, அது நான் டிஃபெக்டிவ் ஐட்டமாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டின்னு கேட்டால் என்ன பண்ணணும், இந்த பாத்துக்கு போகணும். நீங்கள் இந்த பாத்தை சூஸ் பண்ணணும். கொடுத்துருக்கூடிய ப்ராபபிளத்தில் an item is chosen, what is the probability for it is non defectiveனு கேட்டிருந்தா இந்த 2 பாத்தையும் கூட்டி சேர்த்து எழுதுனீங்கன்னா அதான் வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டியாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்கிறாங்க, டிஃபெக்டிவ் ஐட்டமுக்கான ப்ராபபிலிட்டி. அதனால் ட்ரீ டயக்ராம் பிரகாரம் டிஃபெக்டிவ் ஐட்டமை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 2 டிஃபெக்டிவ் ஐட்டம். இப்போ இதில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, டிஃபெக்டிவ் ஐட்டம் 2வது மிஷின்லேருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன. இந்த 2 வேல்யூயும் சேர்த்து எழுதியிருப்பேன். 40 × 4 × 100. அது எப்படி சிம்பிளாக 40ன்றது நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணி 0.4 and 0.04. அடுத்தது 0.6 and another thing is 0.05. this is total probability for B. அடுத்தது இந்த வேல்யூ அப்படியே எடுத்து மேலே எழுதுனீங்க, அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் A2 by BA2. இப்போ மேலே இருக்கக்கூடிய வேல்யூவும் கீழே இருக்கக்கூடிய வேல்யூ நீங்கள் எதனால் ஈஸியாக கால்குலேட்டரில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இதை 2த்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். இது மாதிரி தான் பேயஸ் தேரம் ப்ராப்ளம்லாம் வந்து ஹேண்டில் பண்ணணும். பெரும்பாலும் ட்ரீ டயக்ராம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரீ டயக்ராம் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். மிஷின் 1, மிஷின் 2. அடுத்தது மிஷின் 1ல் டிஃபெக்டிவ் ஐட்டம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க 4. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் டிஃபெக்டிவ் ஐட்டம் எவ்வளோ இருக்குன்றதை நம்மளே தெரிஞ்சுக்கணும். அப்போ 96% இருக்கும். அதேமாதிரி மிஷின் 2ல் 5% ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம் தான் இருக்குது. மிஷின் 2ல் 5% ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் டிஃபெக்டிவ் ஐட்டம் எவ்வளோ இருக்கும், 95%. அப்போ ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி டிஃபெக்டிவ் ஐட்டம்னா இந்த 2 பாத்தையும் சேர்த்து எழுதிக்கிட்டா முடிஞ்சது. அடுத்தது அதில் எந்த மிஷின் 1னா இது மேலே இருக்கிறத எடுத்து எழுதணும், மிஷின் 2னா கீழே இருக்கிறத எடுத்து எழுதணும். அடுத்தது செகண்ட் ப்ராப்ளம். இதுவும் மிஷின் ப்ராப்ளம் மாதிரி தான். An A contains 3 red and 5 white marbles, and B contains 2 red and 1 white marbles, and C contains 2 red and 3 white marbles. An is selected at random and a marble is drawn from the. இதில் ஒரு அன் எடுக்க. இப்போ நம்ம முன்னாடி மொத்தம் 3 அன் இருக்குது, அதாவது ஒரு 3 குடுவை இருக்கிற மாதிரி அர்த்தம். ABC. இப்போ இதில் நான் உங்களை ஒரே ஒரு குடுவை மட்டும்தான் எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், போன உடனே B எடுக்கலாம், அல்லது C எடுக்கலாம், அல்லது A எடுக்கலாம். அப்போ ஏதாவது ஒரு இருக்கிறது 3 பேர், அதில் நீங்கள் ஏதாவது ஒரு குடுவையை சூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து என்ன வரும்னா 1/3. அதை தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு போர்ஷனில் எழுதிப்போம் 1/3. இப்போ அதில் ஒவ்வொன்றுத்தில் என்ன இருக்குன்னா ரெட் இருக்குது, அடுத்தது ஒயிட் மார்பிள் இருக்குது. இப்போ அன் ஏவில் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 8. அப்போ ரெட் மார்பிள் வந்து 3/8. அடுத்தது ஒயிட் மார்பிள் என்ன வரும் 5/8. அடுத்தது அன் பியில் 2 ரெட் மார்பிள் அண்ட் 1 ஒயிட் மார்பிள் இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 3. இப்போ ரெட் மார்பிள் எழுதுனீங்கன்னா 2/3, ஒயிட் மார்பிள் எழுதுனா 1/3. இது வந்து சப்பாத், இந்த ட்ரீனுடைய சப்பாத். அடுத்தது ஃபைனலாக அன்சிக்கு வரும். இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 5, 2/5, அடுத்தது 3/5. இதில் ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் த மார்பிள் இஸ் ரெட்டு, இதில் ரெட் மார்பிள் தான் தேவை. அப்போ ரெட் மார்பிள்னால் எதுலாம் ரெட் மார்பிள் போகிறதுக்கான பார்த்தோன்னா இது 1, இது 2, இது 3. இந்த 3 பாத்தையும் சேர்த்து எழுதுனா அதான் வந்து என்னவாக இருக்கும், டோட்டல் ப்ராபபிலிட்டி. அதுக்கப்புறமா ப்ராப்ளத்தில் எங்கேருந்து ரெட் மார்பிள் வருது, இஃப் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட் கேம் ஃப்ரம் த அன்ஏ அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த அன்ஏ பார்த்து இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டி பியால் டிவைட் பண்ணிட்டிங்கன்னா அதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதாங்க எழுது அந்த கீழே இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி. அடுத்தது இதை மேலே எழுதுனா இது அன்ஏவிலேருந்து வரும். ஒருவேளை நீங்கள் எதை எழுதுனீங்கன்னா அன்பியிலிருந்து வந்து வரதுக்கான அந்த ரெட் மார்பிள் அன்பியிலேருந்து வரதுக்கான ப்ராபபிலிட்டி ரெட் மார்பிள் தான். அது எதுலேருந்து வருது, அன்ஏவிலேருந்து வருது. இது அன்ஏனுடைய வேல்யூ, அதை டோட்டல் ப்ராபபிலிட்டி டிவைட் பண்ணிவிட்டா ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். இதை நீங்கள் கால்குலேட்டரில் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள், என்ன ஆன்சர் வருதுன்றது பார்க்கலாம். அடுத்தது 3வது ப்ராப்ளம். The chance of X, Y and Z becoming managers of a certain company are 4:2:3. The probability that bonus scheme will be introduced if X, Y and Z become manager are 0.3, 0.5
and 0.5 respectively. That means ஒரு கம்பெனியில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க, XYZ. அதில் எக்ஸு மேனேஜராக வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 4. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து 9. அதில் எக்ஸ் வந்து மேனேஜராக வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து 4/9. ஒய் வந்து மேனேஜராக வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 2/9. இசட் வந்து மேனேஜராக வரதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 3/9. இதில் எக்ஸ் மேனேஜராக வந்த போனஸ் ஸ்கீம், இப்போ 3 பேருமே போனஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதனால் அது வந்து காமன் ஈவெண்ட். டிங்கிறது வந்து இதில் போனஸாக வந்து வருது. இதில் எக்ஸ் வந்து மேனேஜராக வந்து போனஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 0.3. ஒய் மேனேஜராக வந்து போனஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து 0.5. இசட் மேனேஜராக வந்து இன்ட்ரடியூஸ் த போனஸ் ஸ்கீம், த சான்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இஸ் 0.4. இப்போ இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஹேண்டில் பண்ணி இது எல்லாத்தையும் மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதுனா இதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. இதில் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இசட் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த மேனேஜர். ஒருவேளை இசட் இஃப் த போனஸ் ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு, போனஸ் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அது யார் மூலமாக பண்ணுறதுன்னா இசட் மூலமாக பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்கேன். இது நம்மளுடைய ப்ராப்ளத்தில். ஒருவேளை இப்போ நான் உங்களை இஃப் த போனஸ் ஸ்கீம் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்டு, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் ஒய் வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த மேனேஜர். ஒருவேளை ஒய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டினா என்ன பண்ணணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A2/B மேலே என்ன எழுதணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் A2/B A2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் B/A2. மற்றது இந்த கீழே இருக்கக்கூடிய எந்த ஃபார்முலா வந்து எந்த விதத்துலேயும் சேஞ்ச் ஆகாது. எதை சப்ஸ்டியூஷன் பண்ணணும், சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய இங்கே வரக்கூடிய வேல்யூவை தான் இப்போ இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். A3 இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கோ அதே வேல்யூ தான் அவங்க வந்து மேலே எழுதியிருப்பாங்க. மேலே எழுதி இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். அடுத்தது, a consulting firm rents from the 3 agencies such that 50% from agency L, 30% from agency M and 20% from agency N. ஒரு கன்சல்ட்டிங் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட்டான கார் ஏஜென்சிக்கிட்டே இருந்து காரை வந்து வாங்குகிறாங்க. அதில் ஏஜென்சி எல்லிருந்து 50%, ஏஜென்சி எம்மிலேருந்து 30%, ஏஜென்சி என்னிலேருந்து 20%. அப்போ முதல்ல ட்ரீ டயக்ராம் வந்து எப்படி வரும், ஏஜென்சி எல்லிருந்து 50%, ஏஜென்சி எம்மிலேருந்து 30%, ஏஜென்சி என்னிலேருந்து 30%. இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறது, சப் பாத் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ப்ராப்ளத்தில் அடுத்து என்ன கேட்டிருக்கேன்னா, இஃப் 90% ஆஃப் த கார்ஸ் ஃப்ரம் எல், 70% ஆஃப் கார்ஸ் ஃப்ரம் எம் அண்ட் 60% ஆஃப் த கார்ஸ் ஃப்ரம் என் ஆர் இன் குட் கண்டிஷன். இப்போ எல்லில் குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய கார்ஸ் வந்து என்னென்னா 90%, 70% எம்மில், 60% வந்து என்னில் இருக்குது. இப்போ குட் கண்டிஷனில் 90/100. அப்போ பேட் கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 10/100. அதே மாதிரி குட் கண்டிஷனில் ஏஜென்சி எம்மில் 70% இது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா பேட் கண்டிஷனில் 10% இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி குட் கண்டிஷனில் 60%, பேட் கண்டிஷனில் 10% இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன கேட்டோம், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஃபேம் வில் கெட் ஏ கார் இன் குட் கண்டிஷன். அப்போ குட் கண்டிஷனில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இப்போ இந்த பாத்தில் குட் கண்டிஷன் வந்து எது மொத்தம் 3 பாத் இருக்குது, 1, 2 and 3. இப்போ இந்த 3 பாத்தையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா அதான் வந்து குட் கண்டிஷனுக்கான பாத்து. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 0.5, 0.9 குட் கண்டிஷனுக்கான இந்த இது மட்டும்தான் எடுத்து எழுதியிருப்பாங்க. இது டோட்டலாக குட் கண்டிஷனாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அடுத்தது ரொம்ப சிம்பிள். இதில் ப்ராப்ளத்தில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் ஏ கார் இன் குட் கண்டிஷன், வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இட்ஸ் கம் ஃப்ரம் த ஏஜென்சி என். அப்படின்னா என்ன பண்ணணும், ஏஜென்சி என்னன்னா இங்கே இருக்குது இந்த குட் கண்டிஷன், இதனுடைய வேல்யூவை டோட்டல் ப்ராபபிலிட்டியால் டிவைட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். புரியுதுங்களா? ப்ராபபிலிட்டி ஆஃப் A3 அது இந்த வேல்யூ டிவைட் பண்ணும்போது 2/23. இது மாதிரி ட்ரீ டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். பேயஸ் தியரம் ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 10 மார்க் ப்ராப்ளம் கேட்கறது நிறைய சான்ஸ் இருக்குது. Thank you for your listening.